தென்னிந்திய திருச்சபையினுடைய அட்டவணையிலே நாம் தியானம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கால் டு ஷுட் ரீச் அதர்ஸ் பர்டன்ஸ் என்கிற ஒரு தலைப்பு. பிறர் பாரங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1 துவங்கி 13 முடிய இருக்கிற வேத பகுதியை இன்றைய நாளின் அருளுரைக்கென்று நான் எடுத்திருக்கின்றேன். இந்த நாளில் 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் 1 துவங்கி 13 முறை இருக்கின்ற இந்த வேத பகுதியை நம்முடைய அருளுரைக்கென்று நாம் இப்பொழுது எடுத்திருக்கின்றோம். இந்த பகுதியிலே மேபிபோசேத் இவர் மிக முக்கியமான கதாபாத்திரமாக இந்த பகுதியில் நாம் தியானம் செய்கிற பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மேபிபோசேத் என்று சொல்லப்படுகிறவர் யோனத்தான் என்று தாவீதுடைய உயிர் நண்பராக இருக்கின்ற யோனத்தானுடைய மகனாக அவர் இருக்கின்றார். இப்பொழுது காட்சி என்ன? தாவீது அரசராக இருக்கின்ற வேளையிலே மேபிபோசேத்தை தேடும்படிக்கு அவர் முயற்சி செய்கின்றார். அப்ப மேபிபோசேத்தை தாவீது தேடுவதற்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புகின்ற ஒரு பகுதி இது. ஃபைண்டிங் மேபிபோசேத். அதுதான் இங்கே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அரசர் தன்னுடைய நண்பருடைய குடும்பத்தில் யாராகிலும் இருக்கின்றார்களா, அவர்களை சென்று தேடி வாருங்கள் என்று அழைக்கின்ற அல்லது தேடுகிற ஒரு முயற்சி. இந்த பகுதியில மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது, வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா, இந்த மேபிபோசேத்தினுடைய பரிதாப நிலையை அவர் பார்த்து அவரை அந்த பரிதாப நிலையின் நிமித்தமாக அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. தயவு செய்து நீங்க அதை கிளியரா புரிஞ்சுக்கங்க. மேபிபோசேத்தினுடைய பரிதாப நிலையை காரணமாக வைத்து அவர் இங்கே அழைக்கல. சரியா? அதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது. Not the sad plight of crippled person. அவர் அங்கே முடக்குவாதம் உள்ள ஒரு மனிதராக, அது கால்கள் நடக்க முடியாத ஊனமற்ற நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த காரணத்தை அறிந்து கொண்டவராக அவர் அங்கே அழைக்கவில்லை. அது இல்ல காரணம். வேற என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது, இந்த மேபிபோசேத்தினுடைய தகப்பனாகிய யோனத்தானை கௌரவிக்கவே தாவீதின் இருதயம் விரும்புகிறது. David's desire to honor Jonathan the father. இங்கே யோனத்தானை கௌரவம் செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய டிசையர், ஆவலாய் விருப்பமாய் இருப்பதை நம்ம கவனிக்கணும். அது 1 சாமுவேல் 20வது அதிகாரத்திலே 11 துவங்கி 17 வரை இருக்கிற பகுதியிலே தாவீது மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கையை இங்கே நினைவு கொள்ளுகிறார். யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையானது பேச்சு வழக்கிலே அங்கே ஏற்படுகிறது. அதிலும் சிறப்பாக 1 சாமுவேல் 20வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அதனுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றார். இல்லையா? இருக்கா? இது ஒரு உடன்படிக்கை. யார் சொல்றா? யோனத்தான் தன்னுடைய நண்பராகிய தாவீதினிடத்துல சொல்லுகிற ஒரு செய்தி. அப்ப அவர் ராஜா கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனிதர். பாருங்க, ஒரு உயர்வு வந்த பிறகு, ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வந்த பிறகு தன்னோடு இருந்தவர்களை எப்படி அணுகுகிறார் என்பது ஒரு அழகான ஒரு பாடம், ஒரு அழகான காட்சி,
ஒரு மனுஷன் எந்த உயர்வு நிலைக்கு போனாலும் அவன் இருந்த நிலையை மறக்க கூடாது என்றதுக்கு இந்த பகுதி அருமையான ஒரு சாட்சியாக இருக்கிறதா நான் இதை பார்க்கிறேன். பாருங்க, இப்ப யோனத்தான் தாவீதுடன் கேட்டுக்கொண்டது என்ன? என் வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணணும்? அகற்றிடக்கூடாது. அவங்க மேல என்ன பண்ணணும்? தயவை வைக்க வேண்டும். இதுதான் யோனத்தான் தாவீதிடத்துல செய்த ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். தன்னுடைய நண்பன் கேட்டுக்கொண்டதை இங்கே தாவீது நிறைவேற்றுகிறார். நான் ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்த பிறகு நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்றது இல்ல, செய்யறதே இல்லை. ஆனால் தாவீது அந்த பொறுப்புக்கு வந்த பின்பு என்ன செய்கிறார்? அழகாய் அதை நிறைவேற்றுவதை தான் இந்த பகுதியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மேபிபோசேத் was 5 years old when his father died in battle. அவருடைய தகப்பன் இறக்கின்ற பொழுது போரிலே அவருக்கு 5 வயது. இப்போ கரெக்டா 21 years. எத்தனை வருஷம்? 21 வயது என்று இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். David could not show any love and kindness to Jonathan. அவர் ஜோனத்தானோடு கூட அவருடைய அன்பை காட்ட முடியாத நிலை வருகிறது. அவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார், தயவு வைத்திருந்தார் என்பதை அவர் உயர்ந்த பின்பு தன்னுடைய நண்புக்கு காட்ட முடியாத ஒரு நிலைமை வருது. ஏன்னா நண்பர் என்ன பண்ணிருக்காரு? இப்பொழுது இல்லை. ஆனால் அவருக்கு காட்ட வேண்டிய அன்பை, அவருக்கு காட்ட வேண்டிய அந்த கைண்ட்னஸை இங்கே அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதே அவருடைய மிகப்பெரிய ஆவலாயிருக்கிறது. David looked for ones of Jonathan relatives to whom he could express his affection. அவன் எவ்வளவு அஃபெக்ஷனா தன்னுடைய நண்பன் மேல இருந்தான் என்பதை அவன் குடும்பத்துல இருக்க யாராவது கூட்டிட்டு வாங்கப்பா, அவங்க மேல நான் என்ன பண்ணணும், என் நண்பன் மேல எவ்வளவு நான் அஃபெக்ஷனோடு இருக்கிறேன்றத நான் காண்பிக்க வேண்டும் என்பதை அவர் இங்கே சொல்லுவதாக நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகள், இப்ப இது அப்படியே இந்த பேசேஜை நீங்க படிச்சுட்டு இப்ப நமக்கு அப்ளை பண்ண போறோம். கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நிலையும் இப்படிதான் இருக்கிறது. இப்ப மேவிபோசேத்தினுடைய இடத்துல நம்மை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடமிருந்து ஏதாவது பெற தகுதியானவர்கள் என்பதால் அல்ல, தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, எப்படி யோனத்தான் நிமித்தம் அந்த குடும்பத்தை இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தாவீது நினைத்தாரோ, அப்படி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய தயவை பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். கடவுள் தமது கிருபையை நமக்கு நம்ம எல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு கொடுக்கல, நாம் தகுதியற்றவர்களா இருந்தோம், அவருடைய கிருபையை நமக்கு என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கின்றார். சரி, இப்ப நம்ம ஒரு 4 வசனங்களை படித்து அதிலே உங்களுக்கு ஒரு சில தகவல்களை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவது 9வது அதிகாரத்துல 3வது வசனத்துடைய பிற்பகுதி பி பாயிண்ட் மட்டும் படிக்கலாம். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் தான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான, கவனிங்க கவனிங்க போதுங்க. இப்போ இங்கே மேவிபோசேத் எப்படி அறிமுகம் செய்யப்படுகிறார்? கேள்வி இதுதான். முதல் கேள்வி என்ன? ஒரு சில கேள்விகளை தான் இந்த நாளையும் நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுறேன்.
இப்போ நம்ம யாரையாவது அறிமுகம் செய்யும் பொழுது நம்ம எப்படி அறிமுகம் செய்கிறோம்? அவருடைய நலன்களை சொல்லுவோம் அல்லது அவருடைய குறைகளை சொல்லுகிறோம், அப்படித்தானே? இப்பொழுது இங்கே மேவிபோசேத்தினுடைய குறை ஒன்று இருக்கிறது. அந்த குறையை சொல்லி அவரை அறிமுகம் செய்கிறார். பாருங்க, அவர் எப்படி இருக்கின்றார், அவருடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு இப்போ என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுவதை, அவர் அறிமுகம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். இதுல அவர் பிறக்கின்ற பொழுது முடவர் அல்ல. அந்த செய்தி சொல்றதுக்கு அந்த கேள்வியை நான் வைத்திருக்கிறேன். அவர் பிறக்கின்ற பொழுது முடவர் அல்ல. பிறகு எப்படி அவர் இப்படி ஆனார் என்று பார்க்கிற பொழுது, மவுண்ட் கில்பியா என்று சொல்லப்படுகிற இடத்துல அவர் 5 வயது குழந்தையா இருக்கின்ற பொழுது மேவிபோசேத் அங்கு ஒரு பேட்டல் நடக்குது, போர் நடக்கிறது. அப்பொழுது அவருடைய தந்தையாகிய யோனத்தானும் அவருடைய பாட்டனாராகிய சவுலும் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அப்பொழுது ஒரு தாதி நர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த குழந்தையா இருக்கின்ற மேவிபோசேத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறார், அழுது கொண்டே ஓடுகிறார். அப்பொழுது அவர்கள் கால் தடுக்கி விடுகிற பொழுது அந்த நேரத்தில் தான் அவர் காலில் இன்ஜூரி ஏற்படுகிறது. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அன்னைக்கு காலகட்டங்கள்ல அதிகமா இல்லை, அதனால அப்படி விடுகிற பொழுது அந்த இன்ஜூரினால அவருக்கு 2 கால்களும் முடமான நிலைமை என்று இறையியலாளர்கள் அதை கருதுகிறார்கள். எப்பவுமே ஒரு விஷயத்த, ஒரு மனிதனுடைய குறையை சொல்லி யாரையும் அறிமுகப்படுத்தாதீர்கள், யாரையும் அழைக்காதீங்க. எல்லாரும் மனுஷனும் இந்த உலகத்துல குறை உள்ளவர்கள் தான். யாரும் இந்த உலகத்தில் அப்படி நிறைவானவர்கள் என்று இல்லை. அதுல யாரும் யாருடைய குறையை சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அழைப்பது மிகப்பெரிய தவறு. ஆனா சீபா இந்த இடத்துல ராஜா அவரிடத்துல அவருடைய குறைவை சொல்லி இங்க ராஜா அவரிடத்துல அறிமுகம் செய்யறத நம்ம பார்க்கின்றோம். 2வது 6வது வசனத்துல அவன் எப்படி அழைக்கப்படுகிறான், முதல்ல எப்படி அறிமுகம் செய்யப்படுகிறான் பார்த்தோம். 2வது அவர் எப்படி அழைக்கப்படுகிறான். 9:6 படிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்திற்கு வந்த பொழுது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, கவனிக்க எப்படி அழைச்சிருக்கிறாரு, மேவிபோசேத்தே என்று அழைக்கின்றார். பெயரை சொல்லி அழைக்கின்ற ஒரு காட்சி பாருங்க. எனக்கு ஒரு கேள்வி, யாராவது இருக்கிறாங்களா அவங்க ரிலேட்டிவ்ஸ் கேட்கிறார். யாரு? தாவீது யோனத்தான் ஃபேமிலியில யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்னா அவர் என்ன பண்ண, அவருக்கு எந்த தகவலும் தெரியலன்னு அர்த்தம். ஆனா மேவிபோசேத்தை வந்து எதிரில் நிற்கிற பொழுது மேவிபோசேத்தே என்று அழைக்கின்றார். அது எப்படி சாத்தியம்? அவருக்கு யாரும் தெரியல, ஆனா எதிரில் வந்து நிற்கும் பொழுது அவர் அழைக்கிறார். இப்பதான் பிரசங்கிமாரெல்லாம் இது அழகா சொல்லுவாங்க, கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கின்றார், அப்படித்தானே? எல்லாமே இப்படி அப்ளிகேபிள் பண்றோம். கடவுளுக்கு நமக்கு எல்லாம் தெரியும், ஆனா இங்க அப்படி அல்ல. இங்க காட்சி எப்படி என்று சொன்னால், டேவிட் வாஸ் probably best man at Jonathan wedding. ஜோனத்தான் வெட்டிங்ல இங்கே ஒரு மாப்பிள்ளை தோழனாக யார் இருந்திருக்க கூடும்? யார் இருந்திருக்க கூடும்? தாவீது இருந்திருக்க கூடும். And David probably was called to the scene when மேவிபோசேத் was born. அப்ப அவரு மாப்பிள்ளை தோழன் தான் இருந்தாரு. மேவிபோசேத் பிறந்த பொழுது அந்த பிறந்த இடத்துல அந்த காட்சியில யாரு இருந்திருக்க கூடும்? தாவீதும் இருந்திருக்க கூடும் என்று இறையியலாளர்கள் கருதுகிறாங்க. அதனாலதான் இங்கே அவருக்கு ஏற்கனவே பிறக்கின்ற பொழுதே தாவீதிற்கு, தாவீதுடைய யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத் என்கிற தகவல் அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறத நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் பிறக்கின்ற பொழுதே அவரை அறிந்ததால் இப்பொழுது அவரை மேவிபோசேத் என்று பெயர் சொல்லி அழைப்பதை நான் பார்க்கின்றேன். ஆனா ஒரு விஷயம், இந்த மேவிபோசேத் என்கிற பெயருக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க தவறக்கூடாது.
மேபி போசேத் அப்படின்னா இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா ஃப்ரம் த மவுத் ஆஃப் ஷேம் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் த மவுத் ஆஃப் ஷேம்னு அர்த்தம். அதாவது அவமானத்தின் வாயிலிருந்து அப்படின்னு அர்த்தம். மேபி போசேத் என்னன்னது அவமானத்தின் வாயிலிருந்து என்கிற ஒரு பெயர் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். கவனிங்க, பேர்ல அவருக்கு அவமானம். பேர்ல என்னது? அவமானம். அவமானத்தின் வாயிலிருந்து என்ற பெயர் கொண்டவனை இப்ப அவர் என்ன செய்யறாரு? அவன் குடும்பத்துல யாருன்னா இருந்தாங்க, கூட்டிட்டு வாங்க, நான் அவனை ஹானர் பண்ணணும் சொல்றாரு இல்லையா? நான் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும், கௌரவம் செய்ய வேண்டும். அவமானத்தின் வாயிலிருந்து என்கிற நிலையில் இருக்கின்ற மேபி போசேத்த அவமானத்தில் இருக்கிறவன வெகுமானத்தை கொடுக்க இங்கே தாவீது அழைக்கின்றார். அழகை காட்சி பாருங்க. அவமானம் பேரில் இருக்குது, அதை மாற்றி வெகுமானத்தை கொடுக்க இங்கே தாவீது முற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய இந்த நாளிலும் கூட கடவுள் நம்முடைய வாழ்வில எத்தனையோ அவமானங்கள் வருகிற பொழுதெல்லாம் அதை மாற்றி வாழ்க்கையில வெகுமானங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை என்னையோ கௌரவம் செய்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மை எத்தனையோ நிலைகளில நமக்கு பலனாயிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே அவர் ஹானர் செய்து நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். பாருங்க, மூன்றாவது கேள்வி, அவன் எங்கே வாழ்கிறான்? முதல் கேள்வி என்ன கேட்ட? அவன் எப்படி அறிமுகம் செய்யப்படுகிறான்? இரண்டாவது கேள்வி என்ன? அவன் எப்படி அழைக்கப்படுகிறான்? மூன்றாவது, அவன் எங்கே வாழுகிறான்? அதுக்கு ஒரு வசனத்தை படிங்க. 4வது வசனம், அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, ரொம்ப முக்கியமா இருந்து சத்தமா படிங்க, அவன் லோ-தெபாரிலே போதும் லோ-தெபாரிலே வாழ்கிறான் என்கிற செய்தியை சொல்லுகிறார். லோ-தெபார், LODEBAR, LODEBAR, லோ-தெபார். சோ லோ-தெபார் அப்படின்னா என்ன? முதல்ல ஒரு மீனிங் உங்களுக்கு சொல்லி கொடுத்த. மேபி போசேத் அப்படின்னா என்ன? ஃப்ரம் த மவுத் ஆஃப் ஷேம், அவமானத்தின் வாயில் இருந்து. இப்ப லோ-தெபாரிலே வசிக்கிறார். லோ-தெபார்னா என்ன அப்படின்னா லேண்ட் ஆஃப் நத்திங், லேண்ட் ஆஃப் நத்திங், ஒன்றுமில்லாத நிலம் அப்படின்னு அர்த்தம். என்னது? லேண்ட் ஆஃப் நத்திங், ஒன்றுமில்லாத நிலம். பாருங்க, இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கு. லேண்ட் ஆஃப் நத்திங், ஒன்றுமில்லாத நிலம். நோ பாச்சர், அங்கு என்ன இருக்காது? மேய்ச்சல் இருக்காது. நோ வேர்ட், அங்கே வார்த்தை இல்லை. நோ கம்யூனிகேஷன், அங்கே தொடர்பு இல்லை. சோ ஒன்றுமில்லாத நிலையிலே இங்கே மேபி போசேத் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தன் தந்தைக்கு அடுத்து இவர்தான் அரசராக வேண்டும். இப்ப அதுவும் என்ன பண்ணல, அவருக்கு இல்லை. அரசராகிற உடல் அமைப்பு இங்க யாருக்கு இல்லை? மேபி போசேத்திற்கு இல்லை. இன்னொன்னு, அவங்க பாட்டன் சவுலுடைய அனைத்து நிலங்களும் இப்ப யாருக்கிட்ட இருக்கு? தாவீதினிடத்தில் இருக்கிறது. அப்ப நிலங்களும் இல்லாதவரா அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்துல நீங்க படிச்சுன்னா நிலம் இல்லாதவராய் மாறுகிறார் இல்லையா? நீங்க படிச்சு பாருங்க அப்புறம் வீட்டுல போய். நிலம் இல்லாதவராய் மாறு. அந்த நிலம் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னு சொல்லப்படுறது? தாவீதினிடத்தில் இருக்கிறது. அப்போ நிலம் இல்லாதவர் லேண்ட் ஆஃப் நத்திங்கில் இருக்கிறார். ஒன்றுமில்லாத நிலத்தில், நிலமில்லாதவர் ஒன்றுமில்லாத நிலத்தில் வாழுகிறார். நோ லேண்ட், லேண்ட் ஆஃப் நத்திங். நோ லேண்ட், இப்போ லேண்ட் ஆஃப் நத்திங், நிலம் இல்ல. இங்கே ஒன்றுமில்லாத நிலத்திலே வாழுகிறது நாம் பார்க்கின்றோம். இங்கே ஒரு பெரிய வித்தியாசம் மாறுகிறது. அங்கு ஷேம் வருகிற போது, அவமானம் வருகிற போது அவனுக்கு வெகுமானம் கொடுக்க தாவீது முயற்சி செய்தார் அல்லவா? இப்ப லேண்ட் ஆஃப் நத்திங்ல இருக்கிறவரை ஹோலி லேண்டுக்கு அழைக்கிறார், ஜெருசலேமுக்கு அழைக்கிறார். பிற்பகுதியில் நீங்கள் படித்து பாருங்க. எங்க அழைக்கிறாரு?
எருசலேமுக்கு வா என்று அழைக்கிறார். The holy land, land of nothingல இருந்து எங்க போறாரு அவரு? கடவுளுடைய புனித பூமிக்கு, புனித நிலத்திற்கு அழைக்கப்படுகிறத நாம் பார்க்கின்றோம். ரொம்ப அழகா இருக்கு இந்த பகுதி. அப்போ இந்த இடத்துல நீ எந்த நிலையில இருந்தாலும் you come to God's presence. கடவுளுடைய பிரசன்னத்துக்கு வாங்க. ஜெருசலேம் என்பது கடவுளுடைய பிரசன்னமாக பார்க்கப்பட்ட இடம், கடவுள் இருப்பிடமாக இருக்கிறது, கடவுளின் புனித பூமியாக இருக்கிறது, கடவுளுடைய ஆலயம் அங்கே இருக்கிறது. அவர் அந்த ஹெட் குவார்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? ஜெருசலேம்ல வைத்திருக்கிறாங்க. அரசர் இருக்கிற இடம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் இருக்கின்ற இடம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அண்டையில் வாருங்கள் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறது. நான்காவது கேள்வி, அவர் தன்னை எப்படி அழைத்து கொடு. இப்ப மேவிபோசேத்து அவரையே அவர் எப்படி கூப்பிடுறாரு என்கிற ஒரு கேள்வி. மேவிபோசேத் தன்னை எப்படி அழைத்து கொடுக்கிறார்? முதல் கேள்வி என்ன? எப்படி அறிமுகம் செய்யப்படுகிறார்? இப்ப ஏன் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிக்க கொஞ்சமான பிரசங்கத்தை. இரண்டாவது கேள்வி என்ன? வெரி குட். தாவீது எப்படி மேவிபோசேத்தை அழைத்தார்? மூன்றாவது கேள்வி என்ன? அவர் எந்த நிலத்தில் வசித்தார்? நான்காவது கேள்வி என்ன? அவர் தன்னை எப்படி அழைத்து கொண்டார்? ஊர்ல எல்லாம் நம்மள சொல்றது முக்கியம் இல்ல, நம்ம என்னன்னு சொல்றோம் நம்மளை பற்றி, அது மிக முக்கியமான ஒன்று. இது ரொம்ப 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 முக்கியமான நினைவு செய்ய இருக்கின்றேன். முடிச்சுட்டு அவ்வளவுதான். கவனிங்க, இங்க என்னவென்று தன்னை அழைக்கின்றார். 8வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மேவிபோசேத் ராஜாவை வணங்கி, இங்க பாருங்க, அவர் தன்னை எப்படியா சொல்ல, செத்த நாயை போல இருக்கின்ற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உம்முடைய அடியானாகிய நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறத பார்க்கின்றோம். இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில சொல்லுவார். 2 பேரும் மார்பிள் அடிச்சு கொண்டு ஜெபம் செய்த ஒரு காட்சி இருக்கு. அப்போ அவர்கள் தன்னை எவ்வளவாய் தாழ்த்தினார்கள். தன்னை தாழ்த்துகிற இறை மக்களோடு கடவுள் எப்படியாய் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார், இணைத்துக் கொள்ளுகிறார் என்கிற காட்சி இங்க மேவிபோசேத்தில் வெளிப்படுகிறது நான் பார்க்கிறேன். இந்த டெட் டாக் அப்படின்னா என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் மீனிங் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. மேவிபோசேத்னா ஒரு மீனிங் சொல்லிட்டேன், அப்புறம் லோ டெபார்னா ஒரு மீனிங் சொல்லிட்டேன். இப்போ செத்த நாய் அப்படின்னா டெட் டாக் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. அப்படின்னா என்ன? டெட் டாக்னாக்கா a useless person அப்படின்னு அர்த்தம். என்னது? a useless person, பயனற்ற நபர். இந்த உலகத்துல இதை மட்டும் சொல்லி யாரையும் நம்ம கூப்பிடக்கூடாதுங்க. யூஸ்லெஸ் என்ற வார்த்தையை தயவு செய்து யாரையும் கூப்பிடாதீங்க. உலகத்துல யாருமே யூஸ்லெஸ் இல்லை. எல்லாருக்கும் கடவுள் பார்வையில யூஸ்ஃபுல், பயனுள்ளவர்கள். கடவுளின் பார்வையில எல்லா மனிதரும் ஒரு பயனோடு கூட படைக்கப்பட்டிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா மேவிபோசேத் தன்னை ஒரு பயனற்ற நபர் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி சொன்னாரு? ஏன் தன்னை ஒரு பயனற்ற நபர் என்று அவர் அழைத்து கூறுகிறார் என்று சொன்னால், நான் சொன்ன முதல்ல அவமானம், பெயரில் அவமானம் இருக்கிறது, சரீரத்தில் அவமானம் இருக்கிறது, வாழ்வில் அவமானம் இருக்கிறது. இருக்கிற வாழ்க்கை, இருக்கிற இடமும் அவனுக்கு இல்லை. தான் ஒரு பெரிய ராஜ வம்சத்தை சார்ந்தவர். அந்த ராஜ வம்சத்துல இருந்து வந்தவருக்கு ஒரு ராஜ வர்மத்தில் இருந்து இருக்கின்றேன் என்பதற்கான ஒரு சிறு ஆதாரம் கூட இல்லாத நிலை அவருக்கு இருக்கிறது நாம் பார்க்கின்றோம். ஷேம் இன் நேம், பெயரில் அவமானம். நத்திங் இன் பிளேஸ், இடத்துல ஒண்ணுமே இல்லை. யூஸ்லெஸ், டெட் டாக் என்கிற நிலைக்கு அவை வருகிறது நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு உலகத்துல இப்படிப்பட்ட நிலையில அநேக மக்கள் இருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையான மக்கள், புறக்கணிக்கப்பட்ட இருக்கிற மக்கள், இப்படி யாரெல்லாம் இந்த உலகத்துல நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ,
ஒருவேளை பேபி போஷத்தை போல இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு தாவீதை போல காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தாவீதை போல இங்கே மேபி போஷத்துற அனைத்து பாரங்களையும் யார் இங்க ஏற்றுக்கொள்கிறார்? தாவீது ஏற்றுக்கொள்கிறார். தாவீது அவருடைய ஃபேமிலி பேர்டன்ஸ அவர் மீது ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்லி கொடுத்தவங்களுக்கு? பிறர் பாரங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு. இங்கே தாவீது தன்னுடைய நண்பனின் குடும்பத்தில் இருக்கிற பாரத்தை தன் மீது ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பாரங்களையும் தாமேல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுதான் இந்த தவ காலங்களிலே முழுவதுமாக தியானம் செய்கின்றோம். சிலுவை பாரம், நம்முடைய பாவங்களின் பாரம் எல்லாவற்றையும் தம் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலே அவமானங்கள் அல்ல வெகுமானங்கள் இல்லாத நிலைமையில் இருக்கிற நம்மை கடவுளுடைய புனித சமூகத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் அழைத்துக் கொண்டே இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். நிலையை மாற்றுகிற கடவுள், நம்முடைய வாழ்வை மாற்றுகிற கடவுள் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்க. நம்ம ஒருவேளை மறந்துடல் நம்ம ஆண்டவரை, ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நம்மை மறப்பதே இல்லை. ஒருவேளை பேபி போஷத்துக்கு தெரியாது, தாவீது அரசர் அழைத்து மாளிகையில் அமர வைத்து அங்கே மாளிகையிலே உணவு கொடுப்பார், அவருடைய வாழ்வு மாறும் என்று நினைக்க அவருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்முடைய லைஃப் கூட அப்படிதான் இருக்கு, நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய மாளிகையிலே அமர்வதற்கு அழைத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளா இருக்க அழைத்திருக்கிறார். அவருடைய ஐஸ்வரத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார். அவருடைய மகிமையிலிருந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையிலிருந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் அவருடைய செயல்களின் நடுவில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, இந்த கால வேலையில அந்த புது மாசத்துல நீங்க இந்த முதல் திருநாளில் இங்க வந்தது ஆண்டவருடைய புனித இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற உங்களுக்கு ஒரு குறைவு வராது. கர்த்தர் எல்லா தரவையும் கொடுத்து எப்படி பேபி போஷத்துடைய வாழ்க்கையை மாற்றினாரோ அப்படி உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களை மேபி போஷத்து போன்று ஆண்டவர் சமூகத்திலே உங்களை தாழ்த்த வேண்டும். அப்படி செய்ய கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.